எல்லாரும் நல்ல உற்சாகமா இன்ட்ரெஸ்டிங்கா தேவனை ஆராதிக்க வந்திருக்கோம். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்காரு. அதனால இந்த உலகத்துல நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழலாம். ஒருவேளை வாழ்றதுக்கு 1000 வழிகள் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், வழியே நம்மளுடையதா இருக்கு. ஏன்னா வசனம் சொல்லுது, ஏசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்காரு. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, நம்மளுக்கு ஜீவன் இருக்கு, நமக்கு வழி இருக்கு. இதை தாண்டி இந்த உலகத்துல ஒண்ணுமே தேவையில்லை. அதனால நம்ம எல்லாம் எங்க போனாலும் எல்லா சூழ்நிலையிலும் துயரத்தோட குழப்பத்தோட இருக்க வேண்டியவங்க இல்லை. நம்ம சமாதானம் வெளியே இருந்து நமக்கு சந்தோஷமும் வெளியே இருந்து நம்மளை சந்தோஷப்படுத்த வேண்டியது இல்லை. நமக்குள்ளேயே தெய்வீக சந்தோஷம் இருக்கு. நமக்குள்ளேயே நீங்க நல்லா யோசித்து பாருங்க, ஜீவன்ல பங்கெடுக்கிறோம்னா அந்த ஜீவன் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. வசனம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்ப உள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதி இருந்துச்சுன்னா அது உள்ள இருந்துதான் தெய்வீக சுகத்தை கொடுக்கும். அது உள்ள இருந்து தெய்வீக சமாதானத்தை கொடுக்கும், தெய்வீக சந்தோஷத்தை கொடுக்கும். இருக்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன், வெளியே இருக்கிற பணமோ சுகமோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிர்ணயிக்கதான் நினைச்சு ஏமாந்து போயிடாதுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது மட்டும் நடந்துட்டா என் வாழ்க்கை நல்லா ஹாப்பியா மாறிடும். நான் ஏன் கவலையா இருக்கேன்னா, இந்த ஒரு விஷயம் எனக்கு இல்லாதனால என்னால நிம்மதியா இருக்க முடியலன்னு உலகத்தின் பொய்ய நம்பி ஏமாந்து போயிடாதுங்க. ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கோம், நம்மகிட்ட என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம யாரா இருக்கோங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு உலகமே எதுக்கு காத்துட்டு இருக்கு தெரியுமா? ஏதாவது ஒண்ணு நடந்து, லாட்ரி அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்து என் வாழ்க்கை மாறாதான்னு. நான் உங்களுக்கு சொல்றேன், நம்மளுடைய லாட்ரி உள்ளேயே இருக்கு, நம்மளுடைய அற்புதம் உள்ளேயே இருக்கு. நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல தகப்பன், நல்ல ஒரு ஜீவன் வைக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் அதுல கல்யாண விருந்து ஆயத்தமா இருந்துச்சு, அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் பங்கெடுக்கல. யாரெல்லாம் அதுல பங்கெடுக்கணும்னு ஆவலா இருக்காங்களோ அவங்களாலதான் பங்கெடுக்க முடியும். ஹல்லேலூயா. நல்லா உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாம் அப்படியே இருந்த மாதிரி இருக்கு. நல்லா சிரிச்சு எல்லாரும் நல்லா சிரிங்க பார்ப்போம், நல்லா சிரிங்க பார்ப்போம். நல்லா. ஏன்னா வசனமே அப்படிதான் சொல்லுது, உங்கள் புலம்பல் எப்படி மாறும்? ஆனந்த களிப்பாய் மாறும். புரியுதா? கண்ணீரை மாற்றி போடுவாரு. கண்ணீர் விடுறது பழைய காலம், புலம்பலையும் கண்ணீரையும் மாற்றி போடுறது தேவனுடைய காலம். அதனால நான் எல்லாரையும் சொல்றேன், வீட்டுல போயும் நல்லா கண்ணாடியை பார்த்து இறுக்கமா இருக்காதுங்க. எப்படி இருக்காதுங்கன்னா அப்படி இருக்காதுங்க. நல்லா ஃப்ரீயா நல்லா சிரிச்சு முகத்தை பார்த்தாலே ஒரு ஹாப்பியா தெரியும்படி இருங்க. எல்லாரும் நல்லா சிரிங்க பார்ப்போம். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சிரிங்க நல்லா. ஹல்லேலூயா. சரி. இன்னைக்கு நம்ம தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனைன்னு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம மெசேஜ் எல்லாம் முடிச்சுட்டு சூப்பரா நம்ம எல்லாரும் இருதயம் உடம்பு நம்ம சூழ்நிலையெல்லாம் சுகமாக்கி தான் கடந்து போக போறோம். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்களும் நானும் எப்படி ஒரு வாழ்க்கை வாழும்படியா டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம். அழைக்கப்படலை, அதுதான் டிசைன். புரியுதுல உங்களுக்கு? அப்படிங்கிறத பார்க்க போறோம். எது ரியாலிட்டி, எது நம்ம உண்மையான வாழ்க்கைன்னு சொல்லி பார்க்க போறோம். நீங்க நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க இருக்க நம்ம எல்லாம் வார்த்தையில வாழ்றதுனால நிறைய நேரம் உலகத்துல இருந்து வேற சிந்தனையோட வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா மனுஷங்க எல்லாருமே உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கோ அப்படிதான் இயங்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போடாதுங்க. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போடாதுங்க. எல்லாரும் சொன்னீங்களா? ஏன் தெரியுமா? நிறைய நேரம் நமக்கே தெரியாம நம்ம நிறைய மாஸ்க் போட்டிருப்போம். இங்க இருக்க யாராவது மாஸ்க் போட்டிருக்கீங்களா? வெளியே தெரியும்படி யாரும் மாஸ்க் போடல. ஆனா மாஸ்க் நம்ம எதுக்கு போடுவோம்? நம்ம எதுக்கு மாஸ்க் போடுவோம் சொல்லுங்களேன்? எதுக்கு? இல்ல, நம்ம நார்மலா மற்றபடி யூஸ் பண்ற மாஸ்க் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்மள பாதுகாக்கிறதுக்கு, டஸ்டுக்காக இல்ல, நம்மள டஸ்ட் வந்து சேதப்படுத்தாம பாதுகாக்கிறதுக்கு.
ஏதாவது கிருமி நம்மளை பாதுகாக்காம இருக்கிறதுக்கு. அப்போ நம்மளை நல்லா யோசிச்சுக்கோங்க, மாஸ்க் எதுக்காக போடப்படுதுன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான். இதே மாதிரிதான் இன்னைக்கு உலகத்துல நிறைய நேரம் நிறைய மாஸ்க தெரியாம லைஃப்ல மனுஷன் அப்ளை பண்ணியிருக்கான். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, நம்மளை அடுத்தவங்க கிட்ட இருந்து நம்மளோட அடையாளத்தை காப்பாத்துறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் போடப்படுறது தான் நிறைய பேரை பாருங்க. ஏதாவது ஒன்று சொன்னாலே நான் படுற கஷ்டம் யாருக்குமே புரியாது, அழுக வந்துடும், அழகான ஒரு மாஸ்க். கோபம் வந்துடும், நான் மட்டும்தான் அந்த வீட்டுக்காக, உங்க எல்லாருக்காகவும் அடுத்த மாஸ்க். நான் எவ்வளவு தியாகம் பண்றேன், நான் வாழ்றதே உங்களுக்காக, அடுத்த மாஸ்க். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அனுதின வாழ்க்கையில நம்ம எத்தனை மாஸ்க் போடுறோம்னு யோசித்து பார்த்தா மூஞ்சி உங்களுக்கு என்னதான் இருக்கு? மாஸ்கா தான் இருக்கு. ஆனா நீங்களும் நானும் இப்படிப்பட்ட எந்த மாஸ்கும் போடுறதுக்கு தேவன் நம்மளை அழைக்கவே இல்லை. நம்மளை நிஜத்துல வாழ்றதுக்கு அழைச்சிருக்காரு. உலகத்தின் நிஜத்துல இல்ல, தேவனோட நிஜத்துல வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் அங்க வந்திருக்க உங்களை பார்த்து சொல்றேன், ரியாலிட்டியை பார்க்காதுங்க, த ரியாலிட்டி என்ன சொல்லுதுங்கிறத பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்ம எல்லாம் சொல்லுவோம், உலகத்துல தானே இருக்கேன், இப்படிலாம் பிரச்சனை இருக்கு, இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லுவோம். அது நிஜம், அது ரியாலிட்டி. ஆனா த ரியாலிட்டி எதுனா, காண்கிறவைகள் அல்ல, எனக்காக தேவன் வச்சதை பார்க்கறது தான் தேவனோட நிஜமா இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் நிஜத்துல வாழ ஆசைப்படுறீங்களா? தேவனோட நிஜத்துல வாழ ஆசைப்படுறீங்களா? தேவனோட நிஜத்துல வாழ தான் நம்ம ஆசைப்படுறோம். அப்படின்னா முதலாவது நம்ம போட்டிருக்க எல்லா மாஸ்கையும் கடத்துறதுக்கு ரெடியா இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லா மாஸ்கையும் கடத்துறதுக்கு ரெடியா இருக்கணும். கண்ணாடியை மாத்துறதுக்கு ரெடியா இருக்கணும். என்ன கண்ணாடி போட்டிருக்கோமோ அதுதான் தெரியும். இவ்வளவு நாளும் ஒரு கண்ணாடி போட்டிருப்போம், அதை கலத்திட்டு புது கண்ணாடி போடுறதுக்கு ரெடியா இருக்கணும். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வாஸ்தவம், நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் ரொம்ப அழகா சொல்லி இருக்கு. 2 விதமான வாழ்க்கைய சொல்லி இருக்கு. என்ன வாழ்க்கை சொல்லுங்க பாப்போம்? என்ன வாழ்க்கை? பழைய ஆதாமோட வாழ்க்கை ஒண்ணு, இன்னும் கிறிஸ்துவின் வாழ்க்கை. 2 பேரை குறித்து சொல்லி இருக்கு. மண்ணானவனுடைய வாழ்க்கை ஒண்ணு, வானவருடைய வாழ்க்கை ஒண்ணு. இங்க இருக்க யாராவது சரி என்ன பண்றதுக்கு, வாழ்றதெல்லாம் உலகத்துல மண்ணுக்காக தானே, அப்படி யாராவது வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? யாராவது அப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? எல்லாரும் அப்ப என்ன கான்சியஸோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் இப்படி பார்த்தா இப்படியே உட்கார்ந்த மாதிரி இருக்கு. எல்லாரும் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஆளுமைக்காக, தேவபுத்திரனா வெளிப்படுறதுக்காக. நல்லா யோசித்தா தெரியும். வசனம் அழகா சொல்லுது, முந்தின மனுஷன் ஆதாம், அவன் மண்ணுல இருந்து வந்தான், அவனுக்கிட்ட மண்ணோட சாயல் தான் இருந்துச்சு. தேவபுத்திரனா இருக்க வேண்டிய அவன் தேவபுத்திரனா இல்லை. நம்ம பார்த்தா தெரியும். நீங்க வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் முந்தின மனுஷன் ஆதாம சொல்லி இருக்கு, பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். 2வது மனுஷன், ஒருத்தன் மண்ணுல இருந்து வந்தது, 2வது வானத்திலிருந்து வந்தது. வானத்திலிருந்து வந்த கர்த்தர் கிறிஸ்து. அடுத்த வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எப்படிப்பட்ட லைஃபை சூஸ் பண்ண போறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அததான் அந்த வசனம் சொல்லுது. மண்ணானவன், நல்லா கவனிச்சுக்கோங்க, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அதாவது ஆதாம் எப்படிப்பட்டவனோ அதே மாதிரிதான் இந்த உலகத்துல தானே இருக்கும். நமக்கு அறிவு வேண்டாமா? எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்றது? இதை சாப்பிட்டா இதுதான் வரும், இப்படி நடந்தா இப்படிதான் வருங்கிற ரியாலிட்டியா நிஜத்தை பேசுறது எல்லாம் மண்ணானுடைய சாயலை தரிச்சவங்க. அதெல்லாம் ஆதாமோட வேர்ல இருந்து வந்தவங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அடுத்த வசனம், வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, புரியுதா? இயேசுதான் அப்படிப்பட்டவர்னு சொல்லல, அவர் எப்படிப்பட்டவரோ அவருக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நல்லா யோசித்து பாருங்க, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஆதாம் மாதிரி மண்ணோட தன்மையை நம்ம லைஃப்ல அனுதின வாழ்க்கையில வெளிப்படுத்துவோமா? இல்ல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன், நான் தேவபுத்திரன்னு சொல்ற நம்ம ராஜ்ய மனநிலையில வாழ்ந்துட்டு இருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க லைஃபை யோசித்து பாருங்க. உங்க சூழ்நிலைய,
உங்கள் சேலஞ்சிங் எல்லாம் மண்ணோட தன்மையிலிருந்து யோசிக்கிறீங்களா, உலகத்திலிருந்து யோசிக்கிறீங்களா, இல்லை ராஜ்ய மனநிலையில் யோசிக்கிறீங்களா? எப்படி யோசிக்கிறீங்க? எப்படி யோசிக்கிறீங்க சொல்லுங்க பாப்பா, நான் கேட்குறேன். அக்கா எப்படி யோசிக்கிறீங்க? அந்த தாட் வருதா? இது போயிருது. ரீனாக்கா வந்துட்டே போகுது. எவாஞ்சலினாக்கா அப்படிதான். ஜெயித்து என்ன உலகத்தில் இருக்கிற தன்மை. டேவிட் வந்துட்டு போகுது. நிறைய நேரம் நீங்கள் யோசித்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாம் அதாவது வாயில் ஒன்று சொல்கிறோம், இதையும் இன்னொன்று சொல்லுது. நான் கேட்குறேன், ஏன் நம்ம வானவருடைய வாழ்க்கையை வாழ முடியலை? ஏன் நம்ம சரீரத்தில் வியாதி வந்துட்டு போகுது? அப்படி தானே? ஏன் பொருளாதார பிரச்சனையை தாண்டி போக வேண்டியது இருக்குது? ஏன் அடிக்கடி டக்குன்னு ஒரு ஷேக் ஆயிடுது, குழப்பம் ஜர்க் ஆயிடுதுன்னா நிறைய நேரம் நமக்குள்ள மண்ணானுடைய தன்மை. அதான் அழகா வசனம் சொல்லுது, 2 வாழ்க்கை யாராலையும் வாழ முடியாது. ஹல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது, 2 எஜமானுக்கு உங்களால ஊழியம் செய்ய முடியாது. உங்களுக்கு புரியுதில்ல? ஆத்துல ஒரு கால் நடக்க முடியுமா? ஒரு கால் அழகா இருக்கும், இன்னொரு காலை சேர்த்து ஒட்டி இருக்கும். இதே மாதிரிதான் நம்ம எல்லாரும் மண்ணுல ஒரு வாழ்க்கை, தேவனோட வார்த்தை இன்னொரு வாழ்க்கை. எப்படி வாழ்றோம்னா, வாயில நிறைய நேரம் ஒருவேளை இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம், ஆனா இன்னும் அப்படி வாழ்ந்தா எப்படி இருக்கும்னா, நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு காலை ஆத்து தண்ணியில இருக்கு, இன்னொரு காலு சேத்து தண்ணியில இருக்கு. எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரிதான் நிறைய நேரம் பாதி வெளிச்சம் பாதி இருட்டான வாழ்க்கை. முழுவதுமான வெளிச்சத்துக்கு தேவன் நம்ம எல்லாரையும் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எந்த இருளும் நம்மகிட்ட வேலை செய்ய முடியாது. நான் திருப்பி சொல்ற மாதிரி தான், எங்க ஏரியாக்குள்ள இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள எந்த ஒரு நாய் வந்தாலும் காஃபி விடவே விடாது. கேட்ல கொலைச்சி எடுத்து திறந்து விட்டோம்னா வெளியே கொண்டு விரட்டி விடாம இதுவரை இருந்ததே இல்லை, பயந்து விட்டதே இல்லை. ஏன் தெரியுமா? காஃபி அதோட நினைப்பு என்னன்னா, இது என்னோட ஏரியா, என் ஏரியாக்குள்ள எந்த நாயும் வர விட மாட்டேன், நான் மட்டும்தான் ராஜாவா இருப்பேன். ஒரு நாய்க்கு கூட அது யாரு, அதுக்கு என்ன இருக்கு, அதுக்கு பவுண்டரியில யாரும் வரக்கூடாதுங்கிற நாலேஜ் இருக்கு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னா, நிறைய நேரம் தப்பா யோசிக்காதுங்க, நம்ம அஞ்சறிவு உள்றது நாயின்னு சொல்றோம், நாயை விட நிறைய நேரம் மோசமா தான் இருக்கும். எவ்வளவு ஈஸியா சொல்லி இல்லை, நான் யோசித்து பார்ப்பேன். சில சமயம் வெளியே நாய் போன ஸ்மெல் தான் இருந்திருக்கும், கேட்டெல்லாம் உடச்சி தாண்டி போற மாதிரி திறந்து விட்டுட்டோன்னு வைங்களேன், அது எவ்வளவு பெரிய நாயா இருந்தாலும் வெளியே ஓட விரட்டிட்டு உள்ள வந்துடும், பின்னாடியே போகாது, எங்க ஏரியா விட்டு விரட்டிட்டு. அப்ப நான் யோசித்தேன், காஃபிக்கு கூட அதுக்கா பவுண்டரி, அது யாருங்கிறது தெரிஞ்சிருக்கு. நிறைய நேரம் நம்ம வாயால் என்ன சொல்றேன்னு தெரியுமா? பிசாசு ரொம்ப சோதிச்சுட்டான், ஏன் என் மண்டை இப்படி குழம்புச்சுனே தெரியல, எல்லாத்தையும் எங்க விட்டுறோம்? அப்போ மண்டைக்குள்ள விட்டுருக்கோம், மனசே சரியில்லை. அப்போ மனசுக்குள்ள புரியுதா நான் சொல்றது? நிறைய நேரம் வியாதிகளா இருக்கட்டு, பிரச்சனையா இருக்கட்டு, அதை ஓட விரட்ட வேண்டிய நம்ம எப்படி இருக்கோம்னா, ஐயோ என்னை எல்லாம் அடிச்சு தாக்கிட்டு போயிட்டேன்னு விழுந்து கிடக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளை யாரோ கை தூக்கி எடுக்க போறது இல்லவே இல்லை. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு எழும்பணும்னா நம்மளை கைவிடாத ஒரு கை பிடிச்சிருக்கதை நம்மளால பார்க்க முடியும். அதுதான் தேவனுடைய நிஜம். இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நம்ம அப்படி ஒருவேளை தேவனோட வார்த்தையை அறிஞ்சு ஒர்க் பண்ணி வெளியே வந்திருப்போம். இன்னைக்கு மனுஷங்களுக்கு பிரச்சனையே, யார் என்னை விடுவிப்பார்? ஹல்லேலூயா. யாராவது தேவன் என் கையை பிடிச்சி உள்ள கொண்டு வரணும்னு நம்ம எழும்பி நம்ம வாழ்க்கையை வாழாதது வரை எதுவும் நம்மளை விட்டு போக போறதே இல்லை. வசனம் சொல்லுது, தூசியை உதறி விட்டு எழும்பு. ஹல்லேலூயா. இங்க வந்திருக்க உங்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற தரித்திரமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், சண்டை மனநிலையில இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், எல்லா தூசியையும் உதறிட்டு எழும்புங்க. எப்படி எழும்ப போறீங்கன்னா, அதுக்கு தான் என்ன தேவைன்னா மனநிலை முக்கியம். நான் யாருங்கிறது தெரிஞ்சாதான் என்னால எதை செய்ய முடியும், எதிர்த்து நிற்க முடியும். நீங்கள் நல்லா யோசித்தா தெரியும். இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். எப்படின்னா, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் எப்படிப்பட்டவர். நம்ம வாயால் வடச்சிடுவோம், நான் இயேசுவின் பிள்ளை,
பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. இங்கே இருக்க எல்லார்ட்டையும் கேட்குறேன், எல்லா நாளும் சந்தோஷமா இருந்திருக்கீங்களா? எல்லா நாளையும் விடுங்க, இந்த ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா எல்லாரும்? ஆனால் பாட்டு எப்படி பாடுறோம்? நான் பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே, சுகமானேன் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டீங்களா? அப்ப ஏன் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது இல்லை? யோசித்து பார்த்துருக்கீங்களா? என்னைக்காது வாயால் என்ன சொல்லியிருக்கோன்னா, நான் தேவனோட பிள்ளை, ராஜ்யம் எனக்குரியது. ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்கு? மண்ணுக்குரிய தன்மையில் இருக்கு. நல்லா யோசித்துக்கோங்க, 2 விதமான வாழ்க்கை இருக்கு. நம்ம எதை தெரிந்து கொள்கிறோமோ அதுதான் நம்ம கிட்ட வரும். மரணம் இருக்கான்னு கேட்டால் நான் இருக்குன்னு சொல்லுவேன். பில்லி சூனியம், மந்திரவாதம், வியாதி, கிரியைகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. எங்கே இருக்குன்னா உலகத்தில் இருக்கு. மண்ணின் தன்மையை பற்றி கொள்றவங்க கிட்ட எல்லாம் வேலை செய்யும். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. வானவரின் இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் ஏற்று நானும் அவரை போல தேவபுத்திரன் மாத்திரம் இல்லை, நம்மளும் கிறிஸ்துவா தான் இருக்கோம். இயேசு கிறிஸ்து வந்தது எதுக்கு தெரியுமா? அநேக கிறிஸ்துக்கள் வெளிப்பட. நானும் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க நல்லா யோசித்து பாருங்க, கண்மூடித்தனமா எதை நம்புவோம் தெரியுமா? ஆதாம் பாவம் செஞ்சா அவன் மூலமா நம்மெல்லாம் பாவி ஆயிட்டோம், இதை எல்லாரும் நம்புவோம். ஆதாம் மூலமா செத்து போறோம், இதை எல்லாரும் நம்புவோம். நம்பி இருக்கீங்களா இல்லையா? ஆதாம் மூலமா வியாதி வந்துச்சு, இயேசு கிறிஸ்து மூலமா நீ சாக மாட்டானா யாரும் நம்ப மாட்டாங்க. என்னது சாக மாட்டோமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆதாம் பாவம் செஞ்சான், அதனால மரணம் வந்துச்சு. ஆதாம் மூலமா சாபம் வந்துச்சு, பூமியில விழுந்து போன எல்லாமே வேலை செஞ்சுச்சுன்னா எல்லாரும் நம்பினீங்களா இல்லையா? நம்பினோமா இல்லையா? இயேசு கிறிஸ்து மூலமா அதுல இருந்து மீட்பு வந்துச்சு. அப்படின்னா மரணம் வேலை செய்யாது, அப்படின்னா வியாதி வராது. பாவியாருங்க நம்ம நீதிமான் ஆயிட்டோம். இதை நம்ம முடிஞ்சிச்சா? ஈஸியா நம்ம முடிஞ்சிச்சா? இல்ல. ஏன் நம்ம முடியல? இப்போ முன்னாடி ஏன் நம்ம முடியல? அது எப்படி உங்களுக்கு புரியுதா? நம்ம டிசைனே வேற, ஆனா நம்ம எல்லாம் உலகத்தோடு ஒத்து வாழ்ந்துட்டே இருக்கோம். அதனாலதான் முதலாவது பக்கத்து இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கள மாதிரி வாழ்ந்துடாதுங்க. ஏன் தெரியுமா? அவங்க வாழ்க்கை வேற, நம்ம வாழ்க்கை வேற. நான் உங்க எல்லாரையும் பார்த்துன்னு சொல்றேன், பக்கத்து வீட்டுக்காரங்க மாத்திரம் இல்லை, உங்க ஃபேமிலி, உங்களுக்கு தெரிஞ்ச யாரோடையும் உங்க அளவுகோலை வைக்கவே வைக்காதுங்க. அவங்களோட வாழ்க்கை வேற, நம்ம வாழ்க்கை வேற. ஒருவேளை உங்களோட வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவா தெரியுமா இருக்கும். வசனம் சொல்லுது மூங்கில் மரம் வசனம் இல்லை, உலகம் சொல்லுது மூங்கில் மரம் டக்குன்னு வெளியே தெரியாதான், பூமிக்குள்ள ஆழமா அது வேர் விட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கான பிறகு அசுர வளர்ச்சியில வளருமா. அதுதான் நீங்களா இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க மழை பெஞ்ச உடனே டக்குன்னு காலம் வளைச்சிரும். பக்கத்து வீடு இல்லை, உலகத்தில் இருக்க மனுஷங்க. நீங்க என்ன நினைச்சு நிறைய நேரம் மனுஷங்க அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு ஆண்டவரை தெரியாது. நம்ம அடையாளத்தை யார் கூட கம்பேர் பண்றோம்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. மண்ணானவன் கூட உங்களை எந்த இடத்துலையும் வேல்யூ பண்ணாதுங்க. மண்ணானவங்களோட வாழ்க்கை வேற. நீதிமான் லேட்டா இருந்தாலும் துளிரை போல தளித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போலவும் பனையை போலவும் வளருவான். ஹல்லேலூயா. நம்மளோட வளர்ச்சி பனையை தாண்டி இருக்கும், செழிப்பா இருப்போம். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு நிறைய நேரம் கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க லைஃப்ல சில வருத்தம், சில காயம் யார் கூட அளவிட்டிருப்பீங்க? தேவனை ஜீவனை அறியாத மண்ணானவங்க கூட வச்சு அவங்க கூட ஒரு வீடு கட்டியாச்சு, அவங்க கூட 4 காரு வாங்கியாச்சு. வசனம் சொல்றது நீ வேற விதமா வாழ்றா, நீ கட்டாத வீடுகளையும் நட்டாத மரங்களையும் நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இயேசு கிறிஸ்துக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் எனக்கு நடக்கும். ஏன்னா நான் அவர் பைபிள்ல ஆதியாகமத்துல ஒரு வசனம் இருக்கு, ஒவ்வொரு அந்தந்த விதையின்படியே கனிகளை பிறப்பிக்குமா. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? லெமன் ஏன் புளிக்குது? அது அந்த டேஸ்ட்ல உருவாக்கப்பட்டது, அதோட சீடு அப்படிப்பட்டது, அதனால அது புளிப்பாதான் இருக்க முடியும். வேப்ப மரம் ஏன் கசக்குது? அதோட சீடுல அதுக்கோட தன்மையே கசப்பு, அதனால அது கசப்பாதான் இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே வேற மாதிரி. பேர்ட்ஸும் நம்மளும் ஒரே வாழ்க்கை வாழ்றோமா? பறவை பறக்குது, நம்ம நடக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? செடியெல்லாம் எப்படி இருக்குது?
கொடி வேற. நான் என்ன சொல்லுவேன்னா, என்னென்ன சீடு போடுவோமோ அதுக்குன்படி தான் செடி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் மண்ணானவனோட சீடு வேற, நம்மளோட சீடு வேற. நம்மளோட சீடு அது தேவனுடைய ஜீவன். அந்த ஜீவன்ல நம்மெல்லாம் வந்தோன்னா நம்ம கிட்ட இருந்து ஜீவன் நிரம்பி வழியும். அதுக்கு முதல்ல என்ன மனநிலை வேணும்னா, மண்ணான தன்மை என்ன தொட முடியாது. நான் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போடவே மாட்டேன். எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கண்டிப்பா சொல்லுங்க, இனிமேல் நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போட மாட்டோம். ஏன்னா நிறைய நேரம் அப்படிதான். மாஸ்க் போடுறதே எதுக்குதான்? அவங்க நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது. நானும் ரவுடி தான் எல்லாரும் நினைக்கிட்டு, நானும் நல்லா இருக்கேன்னு எல்லாரும் நினைக்கிட்டு எல்லா மாஸ்கையும் தூக்கி போடுங்க. நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, முதல்ல எனக்கு தான் நான் யாருன்னு தெரியணும். அடுத்தவங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சு ஒரு பிரோஜனமும் இல்லை. எனக்கு முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சாலே நான் ஃப்ரீடமாக இருப்பேன், நான் ஹாப்பியாக இருப்பேன். இறங்கி நின்று எல்லாத்தையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய எல்லா வல்லமையும் எனக்குள்ளே இருக்கும். நம்ம நமக்காக வாழ்கிறத விட்டுட்டு நம்ம கஷ்டப்படுறோங்கிறத அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் நிறைய திங்ஸ் வாங்குறதே எதுக்கு தெரியுமா? அப்பந்தான் 4 பேர் உள்ள வந்தால் நம்ம நல்லா இருக்கும்னு நினைப்போம். பொய்யான வாழ்க்கையிலேருந்தெல்லாம் விடை பெறுவோம். நம்ம நமக்காக வாழுவோம். முதல்ல நம்மளுக்காக யாரோடையும் கம்பேர் பண்ணாதுங்க. இன்னைக்கு பிள்ளைங்க விஷயத்துலலாம் நிறைய வீட்டில் பிரச்சனையே என்ன தெரியுமா? தான் பிள்ளைய வளர்க்குறதே இல்லை. அந்த பிள்ளை அந்த காலேஜில் படிக்குதுன்னா என் பிள்ளைய இந்த காலேஜில் படிக்கணும். புரியுதா? அந்த பிள்ளை அப்படி செய்யுதுன்னா என் பிள்ளை அதை தாண்டி ஏமாந்து போயிடாதுங்க. இந்த பிள்ளை வேற, அந்த பிள்ளை வேற. இந்த பிள்ளை அந்த பிள்ளை இல்லை. வீட்டில் இருக்க 2 பிள்ளைகளுமே ஆள் வேற வேற. ரியானா வேற, ரிசானா வேற. நான் ரியானாவை கொண்டு ரிசானா கூட கம்பேர் பண்ண முடியவே முடியாது. ரிசானாவை எடுத்து ரியானா கூட அவ வேற இவ வேற. அதனால உங்க எல்லாரையும் சொல்றேன், எந்த விஷயத்திலையும் மண்ணின் தன்மை உலகத்தின் டிசைன்ல மாஸ்கையோ அடையாளத்தையோ போடாதுங்க. ஃப்ரீடமா யாரோடையும் கம்பேர் பண்ணாதுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்கள, உங்க ஹஸ்பண்டை, உங்க ஒய்ஃபை, உங்க ஃபேமிலி எல்லாத்தையும் யாரோடையும் கம்பேர் பண்ணி ஏமாந்து போயிடாதுங்க. ஏன்னா உங்க டிசைன் வேற. எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்ம டிசைன் வேற. நம்ம தேவனோட நிஜத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். உங்கள்கிட்ட என்ன இருக்கு, இப்படி இருந்தா இப்படி தான் நடக்கும்னு யாருமே பார்க்காதுங்க. ஏன் தெரியுமா? அப்படி பார்த்த யாரும் தேவன் வச்ச பெஸ்ட்டுக்குள்ளே போகவே இல்லை. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தா தெரியும். கோலியாத்து வந்திருக்கிறான். தாவீது சொல்கிறான், எல்லாரும் பயந்து நிற்கிறாங்க. கோலியாத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து எல்லாரும் மிரண்டு போய் நிற்காங்க. ஏன்னா அவன் பயங்கர பலசாலி அப்படின்லாம் இவங்க நிஜத்தை பார்த்தாங்க. எல்லாரும் எதை பார்த்தாங்க? அவன் யாரு தான்? நிஜமா ராட்சச பிறவி, பெரிய ஆளு. அவனோட பேச்சு, அவன் சொன்னது எல்லாமே பொய் இல்லை, உண்மைதான். நிஜத்தை பார்த்தாங்க. நீங்கள் இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் எதை பார்க்குறீங்க? நிஜத்தை பார்க்குறீங்களா? என் வாழ்க்கையில் இது இருக்குது, இது இல்லை, இப்படி இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு நிஜத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் தேவனுடைய நிஜத்தை உங்கள் கண் பார்க்கல, உங்கள் காது கேட்கலன்னு அர்த்தம். எல்லாரும் இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்த்தாங்க. அழகா பவுல் சொல்றாரு, நம்ம யாரு தெரியுமாடா? தரிசிச்சு நடக்கிறவங்க இல்ல, விசுவாசிச்சு நடக்கிறவங்க. என்ன இருக்கு இல்லைன்னு பாக்குறதுக்கு நான் மனுஷ பிறவியே இல்லை. மனுஷ பிறவிக்கு தான் 5 அப்பம் 2 மீனை எப்படி 5000 பேருக்கு கொடுக்க முடியும்னு சேலஞ்சிங்கா இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? தேவ பிறவிக்கு என்ன தோணுச்சு? உட்கார வைங்கடா. எனக்கு இதுல என்ன தோணுச்சுன்னா, 5 அப்பம் 2 மீன் தேவன் ஈஸியா சொல்லிட்டாரு, எல்லாரையும் உட்கார வைங்கன்னு. எல்லாரையும் உட்கார வச்சாங்கல்ல. மக்களுக்கு தெரியாது என்ன இருக்கு. அந்த சீஷர்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? நம்மனா என்ன சொல்லுவோம்? என்ன அறிவு இல்லையா, என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஃபேமிலியே யோசிங்க, இவ்வளோதான் இருக்கு, நமக்கு இன்னொரு காரியம் வேணும்னா குடும்பமாக சேர்ந்து என்ன நினைப்போம்? உங்கள் வீட்டில் ஒரு பணம் தேவை. நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு பணம் தேவை. நீங்கள் நாளைக்கு 25000 ரூபா கொடுக்கணும். கம்மியாகவே வச்சுக்கோங்க, 25000 ரூபா கொடுக்கணும். உங்கள் கையில் 5000 ரூபா தான் இருக்குது. நீங்கள் நல்லா தேவனை அறிஞ்சு, சரி அதெல்லாம் பரவாயில்ல, நாளைக்கு அவரை வர சொல்லுங்க, 25000 ரூபா கொடுத்துடலாம். உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் ஒய்ஃபோ 5000 ரூபா தான் இருக்குது, வர சொல்லுங்க, காலையில் கொடுத்துடலாம், தேவன் எல்லாத்தையும் சரி செய்வார்னா எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்கிறீங்க. என்ன நினைப்பாங்க? 5000 ரூபா வச்சுட்டு கையில் ரூபா இல்லாமல் என்ன நம்பிக்கையில் வர சொல்ல முடியும்? பைத்தியக்காரத்தனம். என்ன நினைப்பீங்க சொல்லுங்க? என்ன நினைப்போம்? பைத்தியக்காரத்தனம். அது எப்படி வரும்? எங்கேருந்து வரும்?
நான் அதான் சொன்னேன், ஏன் இன்னும் மேனிஃபெஸ்டேஷனை பார்க்கல, ஏன் இன்னும் சூப்பர் நேச்சுரல் வல்லமை நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யலை, ஏன் இன்னும் தேவனா வானவருடைய வாழ்க்கையை வாழலைன்னா என்னைக்கு இருக்கிறத பார்க்குறோமோ அன்னைக்கு வர வாழ முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள், இருக்கிறத பார்க்கவே பார்க்காதுங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளவு ரூபாய் இருக்குது, உங்கள் கையில் என்ன வருமானம் வருது, உங்கள் மாத வருமானம் என்ன, எதையுமே பார்க்காதுங்க. நான் இங்கே இருக்க உங்கள் எல்லாரை பார்த்துன்னு சொல்கிறேன், உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளவு காசு உங்களை நம்பி இருக்குது, உங்களுக்கு மாதம் எவ்வளவு வருமானம் வருது, உங்களுக்கு வர வேண்டியது எங்கே இருக்குன்னு உங்கள் எல்லைகளை சுருக்காதுங்க. உங்கள் எல்லைகளை விரிவடைய செய்யுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். வருமா வராதா? கண்டிப்பா. 5 அப்போ ஒரு விஷயம் போதும். 5 அப்போ 2 மீனை நம்பி 5000 புருஷர்கள் உட்கார்ந்தாங்கன்னா உட்கார்ந்ததான் மேட்டரே. புரியுதா உங்களுக்கு? அவரை வார்த்தையை நம்பி உங்க சூழ்நிலையை பார்க்காம தேவனோட நிஜத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல, தயவு செய்து வாயை திறந்து அறிக்கை பண்ணாதுங்க. இவ்வளோதான் இருக்கு, நான் எங்க போவேன், என்கிட்ட இது இல்லை, நான் என்ன செய்ய. ஏன்னா அதுக்கு உயிர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இல்லாமைக்கு உயிர் கொடுக்காதுங்க. உங்க வாயின் வார்த்தை கவனமா இருக்கட்டும். எதை பாருங்கன்னா, உங்க கண்ணு எதை பார்க்கட்டுன்னா ரியாலிட்டியை பார்க்கட்டும். இப்படிதான் இருக்குன்னு பார்க்காதுங்க. இது எங்கேருந்து வரோன்னு அதான் உங்க புதிதான மனக்கண் உங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் வரட்டும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலெல்லாம் நம்ம கொண்டாடணும். கூவி கூவி சொல்லியிருக்காரு, தயவு செய்து பிரகாசமுள்ள மனக்கண்ணோடு இருடா, தயவு செய்து தரிசிச்சு நடக்காத, பார்த்து நடந்தா நீ விழுந்துருவா, தேவனை பார்த்து நட, சூழ்நிலையை பார்த்து நடக்காத. நம்ம எல்லாரும் எதை பார்த்து நடக்க போகிறோம்? உடம்பு என்ன சொல்லுது, அக்கௌண்ட் என்ன சொல்லுது, நம்மளை சுற்றி நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்த்து வாழ போகிறதே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் என்ன சொன்னாரோ அதை பார்த்து தான் வாழ போகிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லுது. எல்லாரும் சொன்னாங்க, தாவீது நான் வாரேன்னு சொல்லிட்டான். சவுல் என்ன வார்த்தை சொன்னாரு தெரியுமா? நீங்க வாசிங்க பாப்போம். 1 சாமுவேல், நீங்க வாசிங்க, 17வது அதிகாரம் 33வது வசனம். 1 சாமுவேல் 17:33. பாருங்க, தாவீது சவுலை நோக்கி, ஒருவனுடைய இதயமும் கலங்க வேண்டியது இல்லை. அதாவது நம்ம சூழ்நிலையை பார்க்காம தேவனை பார்க்குறவங்களா இருந்தா பிரச்சனை இல்லை. நம்மளோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த பிரச்சனை நிமித்தம் யாரோட இதயமும் கலங்க வேண்டியது இல்லை. இந்த பெலிஸ்தி இந்த வசனம் இருக்கா? இவன் சிறு வயதுலதே யுத்த வீரன் அப்படின்னு ஒரு வசனம் வருமே. இந்த வசனம் 30. நல்லா யோசித்துக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏன் சவுலால தாவீதை எதிர்த்து போக முடியல தெரியுமா? நிஜத்தை பார்த்தான். எதை பார்த்தானா? தான் முன்னாடி நிக்கிறவனா பார்த்துட்டான். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய மனுஷன், இவன் கூட போக முடியாதுன்னு பார்த்தான். தாவீது என்ன வித்தியாசம்னா, இவனை பார்க்கல, ரியாலிட்டியை பார்த்தான். தேவன் என் கூட இருந்தாருன்னா எந்த பெரிய மனுஷனும் எனக்கு ஒரு மேட்டர் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கெல்லாம் எந்த அளவு சூழ்நிலையா பார்க்கறத விட இந்த சூழ்நிலையை தேவன் எப்படி பார்ப்பாருன்னு அவர் இடத்துல இருந்து பார்க்கறதா மேட்டரே. ஏன்னா சவுல் எப்படி பார்த்தான் தெரியுமா? எம்மா, இவன் எவ்வளோ பெரிய ஆளு, பார்த்தாலே ராட்சச மாதிரி இருக்கான், சின்ன வயசுல இருந்து இவன் ஒரு பெரிய யுத்த வீரன், நல்ல பிராக்டிஸ் ஆகிருப்பான், இவன் முன்னாடி போய் நிற்க முடியாது. அப்படி அவன் நினைச்சது தப்பா சரியா? உண்மையை தான் சொன்னான், நிஜத்தை தான் பார்த்தான். அவன் அப்படிப்பட்டவன் தான். இருக்கிறத அப்படியே மைண்டுக்குள்ளே கொண்டு போய் அவன் பூதாகரமாக தெரிஞ்சான். ஆனால் தாவீது எப்படி பார்த்தானா, அவன் யுத்த வீரன் தான், அவன் சின்ன வயசுலேருந்தே யுத்த வீரன், அவன் பலசாலி. ஆனால் எனக்குள்ள தேவனுடைய வல்லமை இருந்தால் தேவன் என்ன செஞ்சாரோ அதை நான் செய்வேன். அவர் சொல்லியிருக்காரு, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் உருவாக்கப்படுற இடத்துல இல்லாமல் போகும் அப்படிங்கிற கான்ஷியஸ் உள்ளவனா அவன் என்ன நினச்சான்னு தெரியுமா? இவன் எவ்வளோ பெரியவனா இருந்தால் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. உங்கள் எல்லாரோட சூழ்நிலையும் பார்த்து சொல்லுங்கள், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா? கோலியாத் மாதிரி ராட்சசனை உங்கள் முன்னாடி நின்னாலும் சரி, இந்த பிரச்சனையை தாண்டது யார் கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது.
அதை எப்படி பார்க்குறீங்களோ அது அப்படி உங்கள் முன்னாடி வேலை செய்யும். இது ஒரு மேட்டரே இல்லை. என் முன்னாடி எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்குது. நான் எல்லாவற்றையும் கடந்து வானவருடைய சாயல் இயேசுவை எதுவும் நம்ம முன்னாடி இயேசு இருக்காரு. அவரை எதுவும் பிடிச்சு வைக்க முடியாட்டா நம்மளை பிடிச்சு வைக்க முடியாது. இதை வச்சு நம்ம வெளியே வருவோமா? இல்லை. ஐயையோ அதை தாண்டவே முடியலை. நிறைய பேர் ஏன் தாண்ட முடியலை தெரியுமா? அப்படியே நிற்கிது, அதையே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கும்? பெரிய கை, பெரிய கால். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏன் தாண்ட முடியலைன்னா கோலியாத்தை பற்றி ஆராய்ச்சியை விட்டு விடுங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரம் எது ஆராய்ச்சியாக இருக்குன்னா, மாதம் இந்த ரூபா அந்த ரூபா அந்த ரூபா, அங்கேருந்து கரண்ட்டு இது எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாகவே வரல. ஏன்னா நிஜத்தையே பார்த்துட்டு இருக்கோம். எதை பாருங்கன்னா, இவ்வளவும் போதாது. ஆனால் தண்ணீர் ரசமாக மாறுச்சுன்னா தேவன் வரும். எங்கேருந்துயா வரும்யா. எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நான் உங்கள் எல்லாரையும் தயவு செய்து சபையாக நான் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், தயவு செய்து நிஜத்தை பார்க்காதுங்க, இருக்கிறத பார்க்காதுங்க. தேவன் வச்ச நிஜத்தை பாருங்க. ஏன்னா ஒருத்தங்க கூட மிஸ் பண்ணதே இல்லை. வசனம் சொல்லுது, அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிமா. சவுல் சொல்லியிருப்பான் தாவீதை பார்த்து, ஏன் சவுல் அரண்டு போய் இருந்தானா அவன் சொல்றான் பாருங்க. பாருங்க, நீ பண்ணாதன்னு சொல்லல, முடிவா சொல்லிட்டான். இந்த பெலிஸ்தியோனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ ரொம்ப சின்ன பையன். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? நம்ம எப்படி சொல்லுவோம்ல, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் சும்மாவா அழுறேன், நான் சும்மாவா கஷ்டப்படுறேன், இருக்கிறது தானே சொல்றேன். எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு வந்தாதான் தெரியும். எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இப்படி என் வீட்டில் சூழலை நடக்கிறதுனால தானே சொல்றேன். இதை தான் யாருன்னு சொல்றா? சவுல். ஒன்னால அவன் கூட போராட முடியாது, ஏன்னா நீ ரொம்ப சின்ன பையன். அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? பிரச்சனைய பெருசா பார்த்தான், இருக்கிறத பெருசா பார்த்தான், நான் தான் யாருங்கிறத பார்க்க தவறிட்டான். இததான் தாவீது சொன்னா, இவன் நிமித்தம் ஒருத்தனோட இதயமும் கலங்க வேண்டாம், இவன் எனக்கு ஒரு மேட்டர் இல்லை. தாவீதுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? கோலியாத்தும் ஒண்ணுதான், கரடியும் ஒண்ணுதான், சிங்கமும் ஒண்ணுதான். நீங்கெல்லாம் யோசிங்க, நம்ம வீட்டில் ஒரு ஆடு வளர்க்குறோம். திடீர்னு ராத்திரி நம்ம திறந்து விட்டுருக்கோம். ஆடை ஒரு கரடி சிங்கம் சாப்பிட வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், நம்ம ஏரியாக்குள்ள ஒரு சிங்கம் வருது. ஆடை கூட சாப்பிட வர வேண்டாம், நம்ம ஏரியாக்குள்ள ஒரு சிங்கம் வருது. நம்ம என்ன பண்ணுவோம்? நடந்து வந்துட்டே இருக்கு, நம்ம கேட்டெல்லாம் திறந்துருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் அப்படி உட்கார்ந்துருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? உண்மையான பதில சொல்லுங்க. ஓடி போய் ஒளிச்சுக்குவோம், லாக் பண்ணிடுவோம். ஆனா யாராவது வரட்டும், நான் சிங்கம் தானே, என்ன ஒன்றும் பண்ணாது நிற்போமா? யாரு நின்னா? தாவீது சொல்றான். எனக்கு அதை வாசிக்கும் போது எப்படி இருந்து தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டிக்காக அவன் அழகா சொல்றான், நான் ஓடி போய் சிங்கத்தையும் கரடியும் வாயை பிடிச்சு கிழிச்சு கொண்டு ஆடை தப்பு வச்சு கொண்டு வந்துட்டேன். நம்மளால முடியுமா? நம்மளால ஏன் இன்னும் ஜீவன்ல வாழ முடியல? ஏன் இன்னும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தாண்டி தெய்வீக ஆசீர்வாதத்தை நிரம்பி வழிய முடியலன்னா, கத்தி வெட்ட பிள்ளை ரெடியாகும் போதுதான் பிள்ளை கையில கத்தி கொடுப்போம். ஜீவனை பெற்றுக்கொள்ற மனநிலை, வேற எந்த தகுதியும் வேண்டாம், மனநிலை இருந்துட்டா போதும். சூழ்நிலைய பார்க்காம தேவனை பார்க்குற மனநிலை இருந்துட்டாலே போதும். கத்தி இல்லை, பட்டா கத்தினால நம்ம கையில சொலந்து விளையாடுறதுக்கு தேவன் தருவாரு. ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் அதுதான் சொல்லுது. தாவீது ரொம்ப அழகா சொன்னான் பாருங்க, கர்த்தரை என் முன்னாடி வச்சிருக்கேன், நான் அசைக்கப்படுவதே இல்லை. அதுதான் அவன் என்னைக்குமே சூழ்நிலையை பார்த்ததை விட தேவனை தான் பார்த்தான். இங்க இருக்க நீங்களும் நானும் எப்படி இருக்கும்? தயவு செய்து எல்லா நாளும் மாதிரி மெசேஜை கேட்டுட்டு போயிடாதுங்க. தீர்மானங்களோடி போங்க. என்ன தீர்மானங்களோடி போறீங்கன்னா, என்கிட்ட என்ன இருக்கு, நான் எப்படி இருக்கேங்கிறத இனி பார்க்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, என்கிட்ட என்ன இருக்கு, நான் எப்படி இருக்கேங்கிறத நான் இனி பார்க்கவே மாட்டேன். நான் எப்படிப்பட்டவன், எனக்குள்ள என்ன ஜீவன் வேலை செய்யறதுங்கிறத தான் நான் பார்ப்பேன். வசனம் சொல்லுது, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இயேசு எப்படிப்பட்டவரோ சோனியாவும் அப்படிப்பட்டவளே. எல்லாம் உங்க பேரை வச்சு சொல்லுங்க. ஏன்னா நம்மெல்லாம் வானத்துக்குரியவங்க தானே சொல்லியிருக்கோம். இங்க இருக்க யாராவது ஆதாமோட சீடு இன்னும் இருக்குன்னு சொல்றீங்களா? சீடெல்லாம் மாறி போச்சு. தெரியாத ஏதாவது பிஹேவியர் இருந்தால் தான் நம்ம மாற்றணும். அதனால் எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க,
வானத்துக்குரிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ சோனியாவும் அப்படிப்பட்டவளே. எல்லாரும் உங்க பேரை சொல்லி சொன்னீங்களா? நம்ம எல்லாரையும் தேவன் அப்படிதான் வச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார்னா நம்மளும் ஜெயிப்போம். ஆதாமுக்கு மரணம் இருந்துச்சு, எஸ், உலக மனுஷங்க எல்லாருக்கும் மரணம் இருக்கு. ஆதாம பின்தொடர்றவங்களுக்கு மரணம் வேலை செய்யும். இயேசு கிறிஸ்துவ பின்தொடர்றவங்க அழியாமையே சுதந்திரித்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் என்கிட்ட செலவுங்க, நம்ம சர்ச்சில் கல்ற தோட்டம்லாம் இருக்கா? நான் என்ன நினைப்பேனா கண்டிப்பாக சொல்கிறேன், வேலை தேவையே படாது. ஏன்னா மருத்துவங்களையே தேடி தேடி போய் நம்ம உயிர்த்தெழ வைக்கக்கூடிய காலங்களுக்குள்ள தான் நம்ம இனி கடந்து போக போகிறோம். ஏன்னா வசனம் சொல்லுது, மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா உயிர்த்தெழுந்த பிறகு இல்லை, இப்பவே வந்திருக்குன்னா நம்மளால ஜீவனை உலகம் முழுச கொடுக்க முடியும். அதனால நீங்க எல்லாரும் உங்க பார்வையெல்லாம் மாத்திருங்க. எதை மாத்திருங்க? சாவு, கல்லற தோட்டம் இதெல்லாம் மறந்துருங்க. ஜீவன்ல பங்கெடுக்கிறேன், ஜீவன் என்ன சுத்தி வெளிப்படும் நினைங்க. ஏன்னா ஏசு கிறிஸ்து எதெல்லாம் தாண்டி வந்துட்டாரோ அதெல்லாம் நம்மளும் தாண்டிட்டோம். ஏசு கிறிஸ்து வியாதி படவே இல்லை, நம்மளும் அதனால வியாதியோடு இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நல்லா யோசிக்கோங்க. எப்பமாவது உங்க மைண்ட் உங்ககிட்ட உன் கையில் இவ்வளோ தானே இருக்குன்னு சொன்னால் சொல்லுங்கள். ஆமாம், 6 ஜாடி தண்ணி தான் இருந்துச்சு, ஆனால் ரசம் வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சு? அந்த அற்புதத்தை எப்படி நடந்துச்சுன்னு பாருங்க. போய் சொல்கிறாங்கல்ல, அப்போ ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த 6 கட்ஜாடியில் தண்ணி நிரப்ப சொல்கிறாரு. நிரப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னார்? நீங்கள் அதை வாஸ்து பாருங்க, அதை முண்டு பருமாறுங்கன்னு. அதை கை வச்சு ஜொபம் பண்ணதா பைபிளில் இல்லை. வசனம் சொல்லுது 6 யாராவது வாசிங்க, அது எங்கே இருக்குது? யோவான் வாசிங்க அந்த அற்புதம். அவர் 6 கட்ஜாடியில் தண்ணி நிரப்ப சொல்லிட்டு சொல்கிறாரு, இனி இதை எடுத்து எல்லாருக்கும் பருமாறுங்க. தண்ணி தானே இருந்துச்சு, அதை பருமாற போனவங்களுக்கு தைரியம் எங்கேருந்து வந்திருக்கும்? இவர் சொல்கிறாருன்னு வைங்களா, 6 கட்ஜாடியில் தண்ணி நிரப்புங்க. எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க? நிரப்பிட்டோம், இவர் ஏதோ ஒரு மந்திர சக்தியில் கையை வச்சாது ஏதாவது சொல்லி திராட்சை ரசமாக வரணும். இவர் போய் நின்று சொன்னார், அதை முண்டு எல்லாருக்கும் பந்தியில் இருக்கவங்களுக்கு கொடுங்கன்னு. அதை உள்ளே எடுக்க போகும்போது எப்படி தைரியம் வந்திருக்கும்? அவர் சொல்கிறாரு, ஓகே. அதை எடுக்க போகிறவனுக்கு பழைய நம்மளை மாறினா வேற வேலை இல்லை, இவருக்கு பைத்தியமானு தோணி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? யாராவது எடுத்தீங்களா? ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார். நிறைய நிரப்பு, நல்ல வேலைக்காரங்க போல தண்ணியை நிறைய நிரப்பி இருக்காங்க. அதை கை வச்சு ஜெபம் பண்ணாரா? அதை ஆசீர்வதிச்சாரா? பிதாவே இது ரசமா மாறுவதாகன்னு சொன்னாரா? என்ன நடந்துச்சு? எனக்கு உண்மைக்கும் சொல்கிறேன், இதை தேவன் என்கிட்ட பேசினாரு. நான் ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் அப்படி ஐயோன்னு சொல்லும்போது யோசித்தாரு, நீ எதை பார்க்குறா? உனக்கு தெரியுமா காணாவூர் கல்யாண வீட்டில் நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா? தண்ணியை நான் ஆசீர்வதிச்சு ரசமாக மாற்றவே இல்லை, அதில் என் கையை வைக்கவே இல்லை, தண்ணியை நிரப்புங்கன்னு சொன்னேன். அவருக்கு எது தேவை தெரியுமா? அவரை ஏற்றுக்கொள்கிற இதயம்தான் தேவை. உங்களுக்கு புரியுதா? அவரை தேவனா, அவரை ஒரு தகப்பனா, அவரை உண்மை உரியவராக பார்க்கக்கூடிய இருதயம் தான் தேவை. நீங்கள் நல்லா யோசிங்க. நம்மளை மாதிரி ஒருத்தேனா தண்ணி, நானும் இவர் எங்கேருந்தோ கொண்டு வருவாருன்னு நினச்சேன், தண்ணியை கொண்டு எத்தனை கொஸ்டின் வரும்? உங்கள் சூழ்நிலை யோசிங்க. தேவன் பார்த்து கொள்வார்னு உங்களை ரெஸ்ட்டில் உட்கார முடியுதா? அதுக்கு தடையாக என்னெல்லாம் வாய்ஸ் வருது? நம்ம சொல்லுவோம்ல, ஆக்க பொறுக்கிறவனுக்கு நிறைய நேரம் ஆக்க பொறுக்குது அப்படின்னா சமைச்சு சமைக்கிறது வர ரெடியா இருப்போம், அது ஆறி சாப்பிட்றதுக்கு பொறுமையா இருக்காது. இதே மாதிரி வார்த்தையை சொல்றதுக்கு ரெடியா இருக்கும், அற்புதம் மேனிஃபெஸ்ட் ஆகுறதுக்கு இதையும் ரெடியா இல்லாம போயிருது. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்கிட்ட தேவன் சொன்னாரு, நீ எடுத்து வாசி. நான் வேற அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சேன்னா, அவர் ஆசீர்வதிச்சாரு, அது என்கிட்ட சொன்னாரு நீ எடுத்து வாசி. நான் உடனே தேடி வாசித்தா உண்மைக்குன்னு சொல்றேன், எனக்கு தோணுச்சு எவ்வளவு பெரிய தேவனை நம்ம ரொம்ப சுருக்கிட்டோன்னு தோணுச்சு. இன்னொரு கதை வாசிங்கக்கா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்களோட பணமா இருக்கலாம், உங்க வீட்டில் இருக்கிற சூழ்நிலையா இருக்கலாம், அசையாத மலையா இருக்கலாம். அது எப்படி அசைய போகுதுன்னா, தேவன் ஏதோ சொல்லி இல்லை, தேவனை உள்ள எடுத்து நீங்க உங்க வாழ்க்கையில எதை வெளிப்படுத்துறீங்களோ அதுல தான் மாறப்போகுது. ஏன்னா அங்க என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. இதுல என்ன விஷயம் தெரியுமா? அவர் சொல்லிட்டாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் அது ரசமா மாறிடும்னு. ஆறு கூட நிறச்சவன் தானே நின்றுப்பான். அவன்கிட்ட தண்ணியை நிரப்பியாச்சா? நீங்க நல்லா கற்பனை பண்ணுங்க. தண்ணியை நிரப்பியாச்சா? ஆமா, இனி எடுத்து பருமாறு. என்ன தோணும்? தண்ணியை எடுத்து பருமாறணுமா? எந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? வசனம் சொல்லுது, முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் ரொம்ப இன்பமா இருந்துச்சு.
இங்கே வந்திருக்கவங்க எல்லாரையும் சொல்கிறேன், மண்ணான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்ததை விட இந்த விண்ணான வாழ்க்கையை இந்த உலகத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது ஹெவன் இங்கே தான் இருக்குது, பரலோக ராஜ்யம் இங்கே தான் இருக்குது. நம்மக்கிட்ட தான் அது வேலை செய்யுது. அதை எந்த அளவு எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவு நம்மளால் அதில் மூழ்க முடியும். நரகத்தின் விளிம்பில் நிற்கிறோமா, பரலோகத்தை தெரிந்தெடுத்திருக்கோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த ஒரு வசனம் மட்டும் ஒருக்க வாசிங்க பார்ப்போம். எதுக்காக நான் இதை திரும்ப வாசிக்கிறேன்னா, உங்கள் எல்லாருடைய சூழ்நிலையிலையும் பணம் வந்தால் தான் உங்கள் கடன் அடைக்க போக போகிறதுங்கிறது இல்லை. புரியுதா? நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடந்தாதான் உங்கள் வீட்டில் மாற்றம் வர போகிறதுங்கிறது இல்லை. உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது தெரிஞ்சாலே எல்லாம் மாறிடும். வாசிங்க. புரியுதுல உங்களுக்கு? அவர் ஆசீர்வதிக்கவும் இல்லை, அதை கை வச்சு ஜபம் பண்ணவும் இல்லை, நடந்துச்சு. இந்த தேவனுடைய ஆவி யாருக்குள்ள இருக்கா? இந்த கிறிஸ்துவோட ஆவி நமக்குள்ள. அப்ப நம்ம சூழ்நிலைகளை எல்லாம் ஸ்கிப் பண்ணாதுங்க, எல்லாத்தையும் மாத்தி போடுங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யணும் சவுல மாதிரி பயந்து நிற்காதுங்க, எல்லாத்தையும் தாவித போல தாண்டி போயிட்டே இருங்க. வசனம் சொல்லுது, நீங்க நினைக்கலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனையில நான் எப்படி வாழுவேன்? நீதியில நடந்தாலும் வேக மாட்டா. ஒருவேளை நடப்பியா இருக்கும், ஆனா வேக மாட்டா. வசனம் சொல்லுதா இல்லையா? வானவருடைய வித்து உங்களுக்குள்ள இருந்தா தயவு செய்து கவலையே இருக்காது, பயமே இருக்காது, குழப்பமே இருக்காது, சேலஞ்சிங்கே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் மிதிச்சு தாண்டி போயிட்டே இருப்போம். இதை தான் எல்லாரும் செஞ்சாங்க. பவுலை யோசித்து பாருங்க, செத்து போயிட்டான்னு போட்டுட்டு போயிட்டாங்க. அவன் எலும்பி பட்டணத்துக்குள்ள போனான்னு வசனம் சொல்லுது. ஒரு பெரிய விஷமுள்ள பாம்பு அவனை கடிச்சிச்சு. நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இடம் கொடுக்காம மண்ணின் தன்மை நம்மகிட்ட வேலை செய்யாது. இந்த தண்ணியை குடிச்சா சளி பிடிக்கும் நினைச்சா கண்டிப்பா சளி பிடிக்கும். அப்ப நீங்க மண் டிசைன்ல இருக்கீங்க, மண்ணள்ளி சாப்பிட்டாலும் செமிக்கும் நினைச்சா எதுவும் நம்மளை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. கான்ஷியஸ் மைண்டு காட் கான்ஷியஸா இருக்கட்டும். வார்த்தையில கான்ஷியஸா இருங்களே தவிர உலக கான்ஷியஸ்ல மாறிடாதுங்க. நல்லா யோசிங்க. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ஏன் வேலை செய்யுதுன்னு. நான் இப்பவும் சொல்றேன், மண்ணோட தன்மை வேலை செய்ய தான் செய்யும், வானத்துக்குரிய தன்மையும் வேலை செய்யும். அந்தந்த விதை அந்தந்த விஷயத்த பிறப்பிக்கும். நான் முன்னாடி பிள்ளைங்களை ஈவினிங் 5 மணிக்கு மேலே குளிக்கவே விட மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுல ரியானா ஒரு வாட்டி தலைவலியில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன். அதனால எனக்கு எப்போவுமே என்ன தோணும்னா, முடி ஈரமாக இருந்து அவங்க படுத்தாங்கன்னா, நான் சொல்கிறேன்ல மண்ணின் தன்மை தலைநீர், அதனால அவங்களுக்கு சளி பிடிக்கும், கஷ்டப்படுவேன். இன்னைக்கு நேற்று நைட் அவள் குளிக்க போகும்போது 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் எப்படியும் போகட்டுன்னு விடவே இல்லை. ஆனால் அவேர்னஸ்லையும் மண்ணின் தன்மையிலேருந்து செயல்படாத போது அதெல்லாம் வேலையே செய்யலை. அதனால் இங்கே இருக்க எல்லாரையும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் சரீரம் உங்களுக்கு சொல்கிறத செய்யுங்க. ஆனால் உலகத்தின் கான்ஷியஸ்ல இருந்து இதை சாப்பிட்டா இது வந்துடும் அப்படிங்கிற பயத்துல இருந்து விடுதலை ஆயிருங்க. ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? மண்ணின் தன்மையில அது வேலை செய்யும். நம்ம என்ன டிசைன்ல இருக்கோமோ அதுதான் நம்மகிட்ட வேலை செய்யும். நம்மளால ஏன் பறக்க முடியலை? பேர்ட்ஸ்லாம் பறகு, நம்மளால ஏன் பறக்க முடியலை? ஏன் பறக்க முடியலை? நம்மளோட இதுதான் தன்மை. நம்ம டிஎன்ஏ இப்படிதான், நம்மளை இப்படிதான் படைச்சிருக்காரு. அப்படின்னா நம்ம மட்டும் ஏன் மாற்றி எங்கிட்டு இருக்கோம்? தேவபுத்திரன்னு சொல்லுவோம், ஏசு எனக்குள்ள இருக்காருன்னு சொல்றோம். அப்போ ஏன் பயப்படுறோம்? நல்லா யோசித்து பாருங்க. அப்போ ஏன் பயப்படுறோம்? அப்போ ஏன் கவலைப்படுறோம்? அப்போ ஏன் அழுறோம்? அப்போ ஏன் வியாதிப்படுறோம்? அப்போ என்னன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனால் இன்னொன்னுல வாழ்ந்துட்டு இருக்கோம். இயேசுவின் நாமத்தினால இங்கே வந்திருக்க எல்லாரையும் விடுதலை ஆக்குறேன். ஏன்னா வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, அந்த பாம்பு கடிச்ச உடனே பவுல் செத்து போயிடுவான்னு எல்லாரும் அவனை பார்த்துட்டு இருந்தாங்க. சடுதியா இவன் செத்து போயிடுவான்னு வசனம் சொல்லுது. அதை தீல தூக்கி போட்டுட்டு அவன் பிரசங்கம் பண்ணதை பார்த்து இவன் தேவன் சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. இந்த உலகம் நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்க யாரா இருப்பாங்க, இது ஒரு அதிசய பிறவியா இருக்குமோன்னு சொல்லும் போதுதான் வானவருடைய தன்மையை நம்ம வெளிப்படுத்துறவங்களா இருப்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் பார்த்து கண்டிப்பா நம்ம குடும்பத்துல இருக்கவங்க, நம்மளை சுத்தி இருக்கவங்க என்ன கேட்கணும்னா, இது என்ன தேவ பிறவியா இருக்கும் போல இருக்கு. இந்த வார்த்தையை என்னைக்கு காதல கேட்குறீங்களோ அன்னைக்குதான் உங்க டிசைன்ல நீங்க கரெக்டா ஃபிட் ஆயிட்டு இருக்கீங்க. மண்ணின் தன்மையில இருக்கவனுக்கு இது பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். அதுக்கும் வசனம் இருக்கு. தேவனுடைய ஞானம் உலக பிரகாரமானவனுக்கு பைத்தியமா தெரியும். அவன் ஞானம்னு நினைக்கிறதெல்லாம் தேவன் பைத்தியமாக்கி போட்டுருவாரு. ஹல்லேலூயா. நல்லா உங்க எல்லார பார்த்துன்னு சொல்றேன், பவுலுக்கு உடம்புல விஷம் வேலை செய்யாட்டா என் உடம்புலையும் உங்க உடம்புலையும் விஷம் வேலை செய்யாது. இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல குறைவே இல்லைன்னா உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் குறைவே இருக்காது.
ஏசு கிறிஸ்து போன இடத்துல தண்ணி ரசமா மாறுச்சுன்னா உங்க வீட்டில் பணமே இல்லைன்னா பேப்பர் எல்லாம் பொண்ணா மாறும். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. 5 அப்போ 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டாங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம யாரா இருக்கோங்கிறது தான் முக்கியம். என்ன வசனம் சொல்லுது, ஜாதிகளின் செல்வத்தை நம்ம அனுபவிப்போமா. ஹல்லேலூயா. நல்லா எல்லாத்தையும் வச்சுட்டு போனாங்க இஸ்ரவேல் மக்களுக்காக, கானான் தேசத்துல இருந்தவங்க. நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை இன்னைக்கு உங்க கண் பார்க்கல, இன்னைக்கு உங்க காது கேட்கல. ஆனா அவருடைய வசனம் சொல்லுது, நீ அனுபவிக்கிற, நீ நடந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், அழிஞ்சு போயிடும். நீ இன்னும் அனுபவிக்காம இப்படி ஒரு வாழ்க்கை வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறிய, அதுதான் நித்தியமானவைகள். வசனம் அழகா சொல்லுது, அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான கனமகிமையை உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வர போகிறது. எல்லாரும் உங்க மேல கை வச்சு சொல்லுங்க, நான் அனுபவிக்கிற எல்லா சூழ்நிலையும் ஒளிந்து போயிடும். மிக அதிகமான கன மகிமையை குடும்பமா நாங்க அனுபவிக்க போறோம். ஏன்னா அதுதான் நிஜம். மிக அதிகமான கன மகிமையை நம்ம எல்லாரும் அனுபவிக்க போறோம். ஏன்னா அதுதான் நிஜமா இருக்கு. நான் மறுபடியும் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நிஜத்தை பார்க்காதுங்க. நான் பொய்யா சொல்றேன்னு கேட்காதீங்க. நீங்க உண்மையை தான் சொல்றீங்க, நீங்க பொய்யே சொல்லல. இப்படி பிரச்சனை இருக்குது, இவ்வளவு சேலஞ்சிங் இருக்கிறது உண்மைதான். ஆனா அதோட கூட உங்க கூட தேவன் இருக்காரு. அதனால எல்லாரும் தீர்மானம் எடுங்க, பிரச்சனையை பார்க்க மாட்டேன், என்கிட்ட என்ன இருக்குங்கிறத யோசிக்க மாட்டேன், தேவன் நிஜத்தை விட்டுட்டு தேவனோட நிஜத்தை பின்தொடருவேன். ஹல்லேலூயா.